எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன பேரு உனக்கா நான் ஆர்மோத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தா கடைசியில இவர் என்னைய சந்தேகப்படுறாரு. அன்னபூர்ணியம்மா உங்க பையன் என் மேலேயே சந்தேகப்படுறாரு. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. ஆரம்பம் ஏன்பா சஞ்சய் மேல நீ சந்தேகப்படுற? அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஒருபோதும் அவர் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாருப்பா. அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. சிந்துவ அந்த ஸ்னேகா மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு சிவா தான் தள்ளி விட்டுட்டான்னு எல்லாரையுமே நம்ப வச்சா. ஆனா ஸ்னேகா தான் தள்ளி விட்டான்னு சஞ்சய் தானே விசாரிச்சு கண்டுபிடிச்சாரு. இவர் மட்டும் இல்லன்னா சிவா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாயா. அப்படிப்பட்ட சஞ்சய் மேல நீ சந்தேகப்படுற தப்புப்பா. ஐயோ அம்மா, இவனை பத்தி உனக்கு தெரியாது. ராத்திரி முழுக்க எல்லா போலீஸையும் வச்சு என்ன அட்டி அட்டி அடிச்சு என் உடம்பு சல்லி சல்லியா நொறுக்கி. என்ன சஞ்சய் இதெல்லாம்? ஐயோ எனக்கே தெரியாது பைரவி. ஆறுமுகம் யார் உங்களை அடிச்சது? யாரு அடிச்சாங்களா? பைரவி நான் போய் ஆறுமுகத்தை அடிக்க சொல்லுவேன். சத்தியமா எனக்கு தெரியாது. ஆறுமுகம் உங்களை யார் அடிச்சாங்கன்னு விசாரிச்சு கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். என்ன அடிச்சது உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. உங்களை யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. உடனே நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். ரொம்ப நடிக்காதீங்க டிஎஸ்பி சார். நீங்க சொல்லிதான் எல்லாரும் அடிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பைரவி என்ன பைரவி என் மேல சந்தேகப்படுறாரு. நான் எப்படி ஆறுமுகத்தை அடிக்க சொல்லுவேன்? அதெல்லாம் இருக்கட்டும் சஞ்சய். ஆனா ஆறுமுகத்தை யார் அடிச்சாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடு. எந்த தப்பு செய்யாத ஆறுமுகத்தை அவங்க எப்படி அடிக்கலாம்? ஆறுமுகத்தை அடிச்சது பெரிய தப்பு தான். அவரை யார் அடிச்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். என்னது ஆறுமுக மச்சானுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஆறுமுகத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டாங்கம்மா. ஐயோ சஞ்சய் சார் இருக்கும்போது எப்படி அவங்க ஆறுமுக மச்சான் அடிச்சாங்க? சஞ்சய் ஸ்டேஷன்ல இல்லாதப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆறுமுகத்தை அடிச்சிருக்காங்க. சஞ்சய் ஆறுமுகத்தை அடிச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கறதா சொல்லிருக்காரு. அப்படியா? மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கல்யாணத்தப்போ நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க. உங்களால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரிவு பிரச்சனையும் வராதுன்னு. அது இன்ன வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டு வரீங்க. இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்க தான். அன்னபூர்ணிக்கு கடவுள் நிறைய ஆயுள கொடுக்கணும். அவங்க இருக்கிற வரைக்கும்